யாரோ ஒருத்தன் பெருசா ஏதோ செய்யறான். அது ஏன் எதுக்குன்னு தான் புரியல. பொண்ணுங்கனாலே பலவீனமானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல பலம் ஆக்கணும். தேவி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பண்ற? ஒண்ணும் இல்ல. இல்ல, உனக்கு ரூம்லயே உடம்பு ஏதோ பண்ணுச்சு. நீ ஒண்ணு இல்லன்னு சமாளிச்சிட்டு இருக்க. என்னாச்சு சொல்லு. என்னாச்சு அண்ணி? தேவிக்கு உடம்பு முடியல போல, ஏதோ ஒரு மாதிரியாவே பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லன்னு சொல்றான். ஐயோ தேவி, காய்ச்சல் அடிக்குதா? ஐயோ ஒண்ணும் இல்ல நீ, இவ ஏதோ உளறிட்டு இருக்கா. இப்படி உட்காரு உட்காரு. என்னங்க இவ தேவியே மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்கா? கட்டாய கல்யாணமோ? இல்லையே, காதலிச்சு தான் கல்யாணம் பண்றதா சொன்னாங்க. அப்புறம் என்ன, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கலாம்ல இவ. இவ ஏன் இப்படி பண்றா? சபையில வாந்தி எடுத்துட்டானா எல்லாமே கெட்டு போயிடுமே. ஐயோ, என்ன தேவி, ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? வாந்தி வர மாதிரி இருக்கா? ஆமாமா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. தேவி, சொந்த பந்தம்லாம் கூடி இருக்காங்க, அவங்க முன்னாடி வாந்தி எடுத்துறாத. அப்புறம் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா, நான் என்ன வேணும்னு பண்றேன், என்னால முடியலம்மா. பார்த்து தேவி. காமாட்சி, தேவி கிட்ட அப்படி என்ன ரகசியம்? ஒண்ணு இல்லக்கா. என்ன வடிவு, இன்னும் வாந்தி எடுக்காம இருக்கா? கொஞ்சம் இருங்க, கொடுத்த மாத்திரை வேலை செய்ய வேண்டாமா?
கயல் என்னம்மா சொல்லு. அவளுக்கு என்ன? தேவி 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 என்னாச்சுமா? என்னங்க என்னமா ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. தேவி என்னடி ஆச்சு? என்னாச்சு தேவி? தலை சுத்துதா? தலை சுத்துதா? அக்கா, குட்டாணி. எல்லாரும் பாக்குறாங்க. குடி 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 மெதுவா குடி. நிச்சயதார்த்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா? சரியில்லையே. என்ன பண்ணுவ? பாத்து பாத்து. இதெல்லாம் தேவையா? இங்க பாரு. என்ன தேவி, நேத்து சாப்பிட்ட ஹோட்டல் சாப்பாடு உனக்கு ஒத்துக்கலையா? ஒத்துக்கலையா? சொல்லு. ஆமாக்கா, ஒத்துக்கல போல. ஐயோ, ஏ தேவி, நீ என்ன இதே கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கல, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு. நீ வாந்தி எடுக்கிறதே கொஞ்ச நாளா வழக்கமா வச்சிட்டு இருக்க மாதிரில இருக்கு. நேத்து சாப்பிட்ட ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நீ வாந்தி எடுத்தா பரவாயில்ல, எங்க வீட்டு கிரக பிரவேசத்திலே நீ ஓயாம வாந்தி எடுத்துக்கிட்டு தானே இருந்த. நான் என்னன்னு கேட்டதுக்கு உங்க அம்மா உன்னை கூட்டிக்கிட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டா. இப்ப என்னடான இந்த சபையில எல்லார் முன்னாடி வாந்தி எடுக்கிற, பாக்குறவங்க என்னமா நினைப்பாங்க? ஏதோ தப்பு தண்டா. பெரியம்மா. கயல். பெரியம்மா, கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க. கையலு, இப்ப வடிவு என்ன தப்பா கேட்டுட்டா? குடும்பத்துல பெரியவங்க இத கூட கேட்க கூடாதா? என் தம்பி மட்டும் உயிரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்து உரிமையோட கேட்டிருப்பான்ல. அந்த உரிமையில தானே வடிவும் கேட்டா. அதுக்கு என்னவோ வெடுக்குன்னு கோவப்படுற? பெரியப்பா, உங்க தம்பி பொண்ண நீங்க பெத்த பொண்ண நினைச்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. கையில் தேவி, உன் உடம்பு பிரச்சனை உனக்கு மட்டும் தான் தெரியும். பாக்குறவங்க 1000 விதமா பேசுவாங்க. எல்லாரும் முன்னாடியும் சொல்லு, உனக்கு வாமிட் வரதுக்கு காரணம் என்ன? அம்மா, கடைசியா என்னம்மா சாப்பிட்ட? ஒன்னதாமா கேக்குறோம். சொல்லுமா. ஒருவேளை பித்த ஐட்டமா ஏதாவது சாப்பிட்டியோ? அதெல்லாம் தெரியல ஆண்டி. ஆனா கடைசியா வடிவு பெரியம்மாவும் ஆர்த்தியும் என்ன ஏதோ குடிக்க சொல்லி ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அத குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொமட்ட ஆரம்பிச்சது. தேவி, இவங்க கொடுத்த ஜூஸ குடிச்சதுனாலதான் உனக்கு வாமிட் வந்துச்சா? ஆமாக்கா, அந்த ஜூஸ குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொமட்டெல்லாம் வந்து வாமிட் வந்துருச்சு.
ஏ தேவி, என்ன பேசுற நீ? உனக்கு கொடுத்த அதே ஜூஸ் தான் நானும் குடிச்சா, ஆர்த்தி குடிச்சா. நிச்சயத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் தான் குடிச்சாங்க. அவங்க எல்லாரும் உன்ன மாதிரி வாந்தி எடுத்துக்கிட்டா இருக்காங்க. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லலாம், ஆனா கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லணும். ஏய் கிழவி, காசு வாங்கினல்ல, பேசு. இரு நான் பாத்துக்கிறேன். ஏம்மா தேவி, இன்னைக்கு நேற்றுக்கு வாந்தி எடுத்தா பரவாயில்ல, நீ ஒரு மாசமா மாசமான பொண்ணு மாதிரி வாந்தி எடுக்கிற. கரெக்ட், வயிறு சரியில்லாம போறது சகஜம்தான். ஆனா ஒரு மாசத்துக்கு மேலயும் அந்த வயிறையும் ஃபுட் பாய்சனையும் சரி பண்ணாம இருக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரில இருக்கு. பெரியமா, மூத்தவ கையில விட்டுட்டு எதுக்காக அவசர அவசரமா தேவிக்கு கல்யாணம் பண்ணணும்? இவ வேற புள்ளதாச்சி பொண்ணு மாதிரி வாந்தி எடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் வச்சு பாக்கும்போது நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. எப்படி பெரியமா உங்களால இப்படி வாய்க்கு வந்தபடி பேச முடியுது? வாய் கூசல உங்களுக்கு? நான் என்ன கையில அப்படி தப்பா பேசிட்டேன்? நடக்கிறதானே சொன்னேன். வீட்டுக்கு மூத்தவ உன்னை விட்டுட்டு தேவிக்கு எதுக்காக இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும்? பத்தா குறைக்கு இந்த தேவி வேற இடம்பொருள் ஏவல் தெரியாம வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இதுல நாங்க கொடுத்த ஜூஸ குடிச்சதுனாலதான் வாந்தி எடுத்தேன்னு சொல்ல வேண்டியது. என்னம்மா காமாட்சி, என்ன நடக்குது உங்க வீட்ல? நான் கேள்வி கேட்டா அதுக்கு உடனே என் பக்கமா உங்க பழியெல்லாம் திருப்பி விடுறதா? இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? வடிவு கேக்குறதுல என்ன தப்பு? ஒரு வயசு புள்ள வாந்தி எடுத்தா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படிதான் அப்பத்தா, நான் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் கையலுக்கு சுத்தமா பிடிக்காது. என்னையும் என் புருஷனையும் மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பா. சரி, நான் கேக்கல, நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, கேளுங்க. அப்பவாவது இவகிட்ட இருந்து உண்மையான பதில் வருதான்னு பாப்போம். ஏமா கையில சொல்லுமா, கேக்குறாங்கல்ல. எதுக்கு தேவி வாந்தி எடுக்கிறா? எதுக்காக உனக்கு முன்னாடி அவளுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண முயற்சி பண்றீங்க? அட விடுவடிவு, புள்ளைக்கு உடம்பு முடியலையோ என்னவோ, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கம்மா. புள்ளைக்கு எதுனா ஆயிட போகுது. கையில உன்னதாம்மா, கூட்டிட்டு போ. பாட்டி, இது பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சாதாரண வாமிட் தான். ஓ, தோ இவங்க கொடுத்த ஜூஸ குடிச்சதுனாலதான் இவ இப்படி வாமிட் பண்ணிருக்கா. அப்படி என்ன கருமத்தை கலந்து கொடுத்தாங்கன்னே தெரியல. இத பாருமா, நாங்க ஒண்ணும் உன் தங்கச்சிக்கு விஷத்தை கலந்து குடுக்கல, ஆரோக்கியமான ஜூஸ தான் குடுத்தோம். பாட்டி, இவ தேவிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக மாட்டா. ஏன்னு கேளுங்க. இப்படி ஓயாம வாந்தி எடுக்கிற புள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணாதானே அது என்ன மாதிரி வாந்தின்னு தெரியும். பெரியமா, சபையில என்ன அசிங்கப்படுத்தணும்னே இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இதோட நிறுத்திக்கோங்க. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன், தாங்கிக்க முடியாது. ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? இதுக்குதான் நானும் என் புருஷனும் என்ன ஏதுன்னு கூட இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. நான் கூட விட்டு தொலைச்சிடுவேன். ஆனா இவர்தான் தம்பி குடும்பத்தை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றாரு. ஏங்க, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்படி பேசுறீங்க? தேவி உடம்பு முடியாம வாந்தி எடுத்திருக்கா, அதுக்கு ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? தேவிக்கு பெரியம்மா தானே நீங்க, எப்படி உங்களுக்கு இப்படி பேச மனசு வந்தது? அதான் கையில அவ்வளவு தூரம் சொல்றல்ல, இது வயிறு பிரச்சனையால வந்த வாந்தின்னு. நீங்க என்னமோ அந்த பொண்ணு தப்பான பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
என் பையனுக்கு நான் தேவிய பொண்ணு எடுக்கிறேன். நானே இவளை நம்பும் போது நீங்க அந்த பொண்ணுக்கு அம்மா மாதிரி நீங்க இப்படி பேசலாமா? இத பாருங்க, இங்க இருக்கிற யாரும் தேவி வாமிட் பண்ணத பெருசு பண்ண வேண்டாம், தப்பாவும் எடுத்துக்க வேண்டாம். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ, இது எப்படி சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியும்? நிச்சயதார்த்த சபையில அவ வாந்தி எடுக்கிறத நான் தப்பா சொல்லல. அவ மேல உள்ள அக்கறையில தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனடியா அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்தே ஆகணும். கையில விட்டு தெல்லுங்க. தேவி மேல எங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு. அவ வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நாங்க நினைக்கிறோம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், இவ எதுக்காக வாந்தி எடுத்தா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். பெரியம்மா, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க கொடுத்த ஜூஸ குடிச்சதுனால தான் அவ வாந்தி எடுத்திருக்கா. அத புரிஞ்சுக்கோங்க. ஏம்மா கையில இது என்ன வம்பா போச்சு? நிச்சயமாகற பொண்ணு கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும்னு ஜூஸ் கொடுத்தா அத போய் தப்புன்னு சொல்ற? இது ஏதோ வீண் பழி போடுற மாதிரி இல்ல இருக்கு. அப்படியெல்லாம் சபையில எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்துற மாதிரி பேசாத. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப நடிக்காதீங்க பெரியப்பா. தேவிய வாந்தி எடுக்க வைக்கணும்னே நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஜூஸ்ல எதையோ கலந்து கொடுத்தீங்க. எப்படி அபாண்டமா பேசுறா பாத்தீங்களா? எங்களை உனக்கு பிடிக்கலன்னா நிச்சயத்துக்கு வராதுன்னு கூட சொல்லிடு. ஆனா நான் பாசமா போட்டு கொடுத்த ஜூஸ்ல எதையோ கலந்தேன்னு மட்டும் பழி போடாத. இங்க இருக்கிற கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் ஜூஸ்ல எதையும் கலக்கல கலக்கல கலக்கல. அத்தை, அந்த பாட்டி ஜூஸ்ல ஏதோ ஒண்ணு கலந்தாங்க, அதுதான் இது. நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது. எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கேடு கட்ட வேலை? வெக்கமா இல்ல? மனிஷா, அது என்ன மருந்துன்னு போய் பாரு. இதோ பாக்குறேன். இந்தாங்க அத்தை. இது வாமிட் வர வைக்கிற டேப்லெட். இப்பவும் சொல்றேன், நான் ஜூஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இந்த குழந்தை விவரம் தெரியாம எதோ பேசிக்கிட்டு இருக்கு. அத சொல்றது யாரும் நம்பாதீங்க. குழந்தை உங்களை மாதிரி அசிங்கமா போய் சொல்லாது. ஓ, அப்போ நீ நான் சொல்றத நம்பல, இந்த குழந்தை சொல்றத நம்புற இல்ல? சரிமா தாயே, நாங்க தான் தப்பானவங்க, கேடு கெட்டவங்க. நீ உன் தங்கச்சிக்கு நல்லபடியா நிச்சயம் பண்ணு, நாங்க கிளம்புறோம். இந்த மாதிரி அநியாய பழியெல்லாம் என்னால சுமக்க முடியாது. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்க. கேளுங்க. ஐயோ அக்கா, ஐயோ அக்கா வாங்கக்கா, நீங்க தான குடும்பத்துக்கு பெரியவங்க. எங்க வர சொல்றீங்க மாச்சி? நாங்க வரல. நீ இருக்கிற கும்பல வச்சு உன் பொண்ணோட நிச்சயத்தை நடத்திக்கோ. இனி நாங்க உன் வீட்டு நல்லது கெட்டது எதுக்கும் வர மாட்டோம். என்னங்க வாங்க வாங்க போலாம். ஐயோ அக்கா, நான் சொல்றத கேளுங்கக்கா. நீங்க 2 பேரும் இல்லாம தேவியோட நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும்? கையில் பேசினத மனசுல வச்சுக்காம வாங்கக்கா, வாங்க மாமா. காமாட்சி, எங்களை பார்த்தா உனக்கோ கையிலக்கோ எப்படி தெரியுது? மானம் கெட்டு போய் திரியறோம்னு நினைச்சீங்களா? அவ அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கா, நீ ஒரு வார்த்தை என்னன்னு கேட்க மாட்டேங்கிற. சபையில எங்களை அசிங்கப்படுத்தணும்னு வேணும்னு அந்த கையில் முயற்சி பண்றாளா? இப்படி எல்லாம் வெக்கம் கெட்டு போய் அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேச்சு வாங்கணும்னு எங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல.
எப்படி வீண் பழி போட்டான்னு பார்த்தல்ல. அவ பேசுனது கேட்டு எனக்கு வயிறு எரியுது. இனிமே உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஐயோ, என்னக்கா இப்படி பேசுறீங்க? கையில் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. தேவிக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் நிச்சயத்தை நடத்தி கொடுக்கணும். மாமா, நீங்களாவது அக்கா கிட்ட சொல்லுங்க. என்னத்த மாமா. காமாட்சி சொல்ற? ஜூஸ்ல வடிவுதான் ஏதோ கலந்தான்னு அத்தனை பேர் முன்னாடி சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி என்ன நாங்க உங்களுக்கு கெட்டவங்கள போயிட்டோம்? ஐயோ இல்ல, எங்க மேல அந்த கையலுக்கு சுத்தமா மரியாதை இல்ல காமாட்சி. மரியாதை இல்லாத இடத்துல நானும் வடிவன் நிக்க வேண்டாம் நினைச்சுதான் இங்க இருந்து கிளம்ப முடிவு பண்ணோம். மாமா, இந்த ஒரு தடவை எனக்காக நீங்க கையில் பேசினத மனசுல வச்சுக்காதீங்க மாமா. நீங்க உள்ள வாங்க மாமா. நீங்க தேவிய மட்டும் பாருங்க. அவளோட நிச்சயதார்த்தத்துல நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது மாமா. அப்புறம் அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. வாங்க மாமா, வாங்க இவ்வளவு மாமா. நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ, நான் சொல்றத கேளுங்களேன் மாமா. இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்ல அக்கா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் முடியாது மாமா கிட்ட காமாட்சி. சொல்லுங்க. சொல்றா. அப்பா வந்துகிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள மூர்த்தி அண்ணனோட கோயில்ல இருப்பேன். அப்பா, அண்ணன் கையில ஒரு 5 பொன் சிலை இருக்குப்பா. அது ஏதோ பல லட்சம் போகுமாமே. அண்ணன் அந்த வேலை விஷயமா போகணும்னு சொன்னாரு. ஆனா நான் தான் விடலையே. கையோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்ல. சரிடா, கூட்டிட்டு வா. தேவி வாந்தி எடுக்கிறத வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு பார்த்தா அது ஊத்திக்கிச்சு. இப்ப மூர்த்தி சிலையோட இங்க வர்றான். அதை வச்சு கலவரத்தை ஏற்படுத்துவோம். அந்த கலவரத்தை பார்க்காம போனா நல்லா இருக்குமா தர்மலிங்கம்? ஆஹா.